மாதிரி வேற. நீ சொல்ற என்ன மாறு? நான் சொல்ற ரெண்டு மாறு. இருக்கிறதே 2 மாறு தானடா. இருக்கிறது 2 மாறு தான். ஆமா. நான் சொல்ற மாதிரி வேற இல்ல. அது என்ன மாறு? நான் சொல்ற மாதிரி தாய்மார்களே தந்தைமார்களே. நான் சொல்றது உள் மாறு வெளி மாறு. உள்மாறு வெளிமாறுனா உள் மாறுனா தூக்க மாறு. சரி. வெளி மாறுனாக்க இந்த இதுல ஒரு தேங்காய் மாறு. தேங்காய் மாறு. தென்னை மாறு. தென்னை மாறு. ஆமா. நீங்க சொல்றது பூரா விளக்கமாறு. ஆமா. விளக்கமாத்த பத்தி ஞாபகப்படுத்தாத மாமா. அப்படி விளக்கமா இரு. அப்படியா? ஆமா, நான் விளக்க மாத்த பத்தி சொல்றேன். அப்படியா? விளக்கமா இரு. ஏன்னு கேட்டீங்கன்னா விளக்கமாத்தால அடி வாங்கி விளக்கமாற மாதிரி போனதே மிச்சம். அதான் அதனால விளக்கமாத்த பத்தி ஞாபகப்படுத்த வேண்டாம். தெரியுதுல அவளை பார்த்தா. ஆமா. புரிஞ்சவங்க இல்லாம பண்ண முடி வந்துருங்க. நான் கூட இந்த பூவை திட்டு அங்கிருந்த மக்களே வெள்ளை கோழியை உரிச்சு கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வெள்ளை கோழியை தான் கொண்டாந்து போடுறான்னு பார்த்தேன். மலர் மலைத்து எங்கே மலைக்குள்ள பிடுங்க ஏடா தம்பி, காசு போட்டு வாங்கிறத மலைக்குள்ளே பிடுங்க. ஆமா, எனக்கு மலர் மலையத்துக்கு கருப்படுத்திய அருமை தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக சூப்பர் அருமையான ஒரு மலடா. ரொம்ப ஒரு சிரமமா இருக்குதே. உங்க ஊருக்கு வரணும்னா ஏப்பா வண்டியில பிக்கப்ல டம்மு 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 டம்மு. ஆனா இதுல ஒரு விஷயம்டா, இருக்கிற குறுக்கல பூரா வலிக்குதுடாப்பா. எப்படியே சரி கீழெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க எல்லாரும். ஆமா, என்ன நாங்கெல்லாம் புதுசா வர மாட்டியா? நீங்கெல்லாம் அனுபவப்பட்டவங்க. நாங்கெல்லாம் திடீர்னு என்னத்தை நாளைக்கு நாடகத்தை போக முடியுமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு உடம்பு வலிக்குது. அது போல ஏன்னா மலைவாழ் மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு 4 கிராமம் இருக்கு அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஒரு கூட்டம். அதுலயும் இந்த நாடகத்தை வைக்கணும்னு சொல்லி எங்களெல்லாம் சிரமப்பட்டு பிக்கப்ல கொண்டு வந்த அருமை அந்த டிரைவருக்கு தான் மனமார்ந்த நன்றி சொல்லணும். ஆமா, அந்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு இப்படி ஒரு மக்கள்லாம் அப்படி வாழ்றாங்க அப்படின்னா மிக பெரிய விஷயம். அதான் ரொம்ப என்ன கடைக்கு போனோம்னா கீழே தான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஆமா, அந்த பிக்கப்ல தான் வருவாங்களாம். இல்ல அப்படின்னு சொன்னா நடந்து தான் தூக்கிட்டு வருவாங்க. அது போல ஏன்னா நம்மளாம் அங்கிருந்து வளர்ந்தவங்க, நம்மளாம் டவுன பக்கம் தான் இருந்திருக்கிறோம். இவங்க எல்லாம் இங்க மலையில இருக்காங்க. நம்மளை கொண்டு எங்களை 2 நாளைக்கு அடைச்சு கொண்டா இருப்போமா? இந்த நைட்டு போற விஷயமே பெரிய விஷயமா இருக்கும். ஆமா, அதனால உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு பள்ளிக்கூடம்லாம் இங்கே இருக்காப்பா? பள்ளிக்கூடம் டாக்டர் வசதி எல்லாம் இருக்கும்ல இருக்கு. அஜித் பாட்டு வேணுமா? பாடுமையா மாப்பிள உள்ள என்ன தெரியுமா இருக்கு? நீ பாட்டுல மலையில தெரியுது, நீ பாட்டுல புடிச்சு அடைச்சு கொண்டதை கொடுத்துறாதையா. அப்புறம் பிரிச்சுக்குவோம். என்ன இருக்கு அருமையா? சின்னமணியூர் சாமிநாதன் மற்றும் ரூபாய் என்பதை பிடித்து எனது பாடசாலை பிரிக்கவும் நன்றி. இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு ரூபாய் 20 அன்பர்கள் பெருமை சேர்த்திருக்கார். எங்கள் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. இந்த வணக்கம் போல இப்ப பிரிக்கணுமா? சரி, பிரிச்சிருவோம். சரி, ஒண்ணு செய்யட்டுமா? வண்டியில போயில பிரிச்சுக்கிட்டு போறேன்னு வண்டியில போயில பிரிச்சுக்கிட்டே போவான். என்னடா ஒரு
வித்தியாசமா கத்துது. உள்ள மானிட்டர் சரக்கு இருக்கு போல இருக்குடா. ஆமாடு தம்பி, அந்த ரெட் லைட் அடிக்காத, ஏற்கனவே கண்ணு பூரா போட்ட. ஆமா ஏற்கனவே இதுல 1000 வாட்ஸ் போக்கஸ் டெய்லி போட்டுட்டு கண்ணு பூரா மங்கள தெரியுது. அதே வேற ரெட் லைட் அடிக்கிறேன், சுத்தமா கண்ணு போட்டியா போயிட்டு வீட்டுல இருக்கணும் நோக்கிறியாடா. வல்லாக்கப்படுத்திட்டு நீ அடிச்சுக்கணும். வந்தவங்க வணக்கத்தை சொல்லுவான். வணக்கத்தை சுரக்கம் இல்லாம காசு கொடுக்கற முதலாளிசால அவங்க எல்லாம் முதலாளி மாதிரி, நம்ம எல்லாம் தொழிலா மாதிரி. அந்த பெரிய அஞ்சா வரா எனக்கு யாரு பிள்ளைய தூக்கி போதுடா. அது ஊன் பிள்ளை தானா பெரிய? அது ஊன் பிள்ளையா? ஆமா பெரிய, நீ பாட்டுல அடுத்த பிள்ளைய தூக்கிட்டு போயிடாத. ஆமா உன் பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போ. வந்துருக்கோ வணக்கத்தை சொல்லிடுவான். அம்மாமரே ஐயாமரே வணக்கம். உங்க ஆசைக்கு ஏற்றபடி
என்ன சந்தேகம்? இவள கூட்டம் அலைகின்ற கூட்டம். ஆமா. இதுல சாமி அழைச்சா சாமி வருமா? கண்டிப்பா வரும். சாமி வருமா? நீங்க வேணா அழைச்சு பாருங்க, வருதா வரலையான்னு. சாமி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதான் நான் சொல்றேன். பப்பனுக்காரை அழைச்சா சாமி வராதாடா? ஏன் வராது? பப்பனுக்காரை சாமி வச்சா சாமி வரும். வருமியா? வருங்கிறவங்கள கை தட்டுங்க பாப்பா. கை தட்டுங்க. பாத்தியா என்ன 100 ஓட்டு கூட தெரியலையே. ஆமா, கை தட்ட உற்சாகப்படுத்தி அருமை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்ப சாமி வரப்பா. கையை பிடித்தவளே தாயே, முத்திராஜம் அறிந்தவளே, பொம்மையை பிடித்தவளே தாயே, பார்வதியே ஓடிவமா. சாமி இருக்கியா நம்ம ஊர்ல? பப்புனுக்காரன் சாமியோட சொன்னா சாமி வருது பத்தியா? ஆமா, மனமார்ந்த நன்றி. நடிகை வணக்க வணக்கம் தெரிந்து கொண்டு நாட ஆரம்பிச்சாச்சு. பப்புனு வெளியே வந்தாச்சு. நாட ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. நீங்களே என்ன பண்ணா எல்லாம் ஏசி வீட்டுக்கு போய் படுத்துங்க. நீங்களா வீட்டுக்கு எடுத்து படுத்து தூக்குறா? அட பாய்ப்பேல அலையோட கூட்டம். நீங்களே சிரிப்பு முகத்தோட உட்காந்துருக்கணும். ஒரு நாள் நல்லா இருக்கணும்னா உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. காரணம் என்னன்னா, ஒரு நாள் நடக்கும் யாருக்கு நம்ம கையில இருக்கா? இது கிடையாது. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா நாங்க பாட்டு பாடினதுக்கு அப்புறம் கை தட்டி உற்சாகப்படுத்தணும். சரி, நான் பாட்டு பாடின ஒருத்தராக கை தட்டினீங்களா? நீங்க விசில் அடிச்சீங்க. போய் ஆட சொல்றியா? சொல்றேன் கேளு. அமைதி அமைதி. பொம்பளை வந்தாதான் ஆடுவேன். பப்பனுக்காரன் போட்டு ஆடிருக்கேன். பேச்சாம துருத்திய முடியல உட்கார். பேச்சாம எரிச்சா முடிச்சிருக்கா வந்தேன். ஆமா, ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களை வந்து பவுடர் போட்டு நானா மேடையில் ஆட சொல்ல கிடையாது. ஹலோ ஹலோ அண்ணே வந்து அண்ணே
வந்துருச்சு திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு ஓகே நன்றி நன்றி. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு கதை சொன்னதுக்கு அப்புறம் கதை சொன்னாலும் சொன்னாலும் நீங்க சிரிக்கணும். இதே நாடகத்தோட கதை ஒன்றா லூசுன்னு நினைச்சுக்குவாங்க. சரி, நான் சொல்ல பிறகு அப்புறம்டா. அது மாதிரி இல்லாமல் பிறப்பு கொண்ட பெரியவர்களே, பிரபுக்குற பிறகுற தாய்மார்களே, காலையில் கால் சென்ற மாலை மண்ணை போட்டாக்கும் மாபெரும் பேசப்படும் மக்களே, அதுக்கு கோவில் பூசாரி இவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் அதுக்கு போட்டவங்களே போடாதவங்களே வெத்தலாக்க போடுங்க. ஆனா கீழே துப்பாதீங்க. எல்லாம் பப்புக்காரன் தனியாக துப்புங்க. ஆமா, நேரம் முகரத்து கக்கூசா கார்பரேஷன் தொட்டி அதான் கேட்கிறேன். ஐயா நீக்க வேற நைட்டு 12 மணிக்கு மேல பப்பு நாட்டு முடிச்சு போயிடும். சில பேர் கையில முடிச்சுட்டு எடுத்துருவாங்க. பாய்தலாடி ஐயா, அதான் பாய்தலாடி கையில முடிச்சு எடுத்துருவாங்க. சில பேர் பாருங்க எனக்கு வச்சுக்கிட்டு மைக்க பிடிக்கிறாரு ஆட்ட தூங்குவாங்க. அவங்க வாயில துப்பிருங்க. அவங்க இதே நினைச்சு கணக்கில் முடிக்கிட்டு போட்டாங்க. போனவங்களே போகாதவங்களே. எங்க உங்களை மாதிரி பரதேசமா ஆத்தி வந்த மேடா பரதேசம் தானடா. ஆமா, பரதேசம்னா வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே. அதுக்கு வயசுக்கு வந்தவங்களே வராமல் ஏங்கி கொண்டே இருப்பவங்களே, துடித்து கொண்டு இருப்பவங்களே. வயசுக்கு என்ன தெரியுமா? என்ன வயசுக்கு? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரக்கு முன்னால பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரக்கு முன்னால பாவாடை சட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு போட்டு அம்மனை குட்டியா திரிவாங்க. அதுக்கப்புறம் உள்ள கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தாவணி பாவாடை சட்டை கட்டுவாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர தெரியுமா? தெரியாதுன்னு. அப்புறம் பாத்துக்க கொலைதான் நடக்கும். சரி, பாடுவான். தயவு செய்து இந்த அன்பளிப்பு கொடுக்குறவங்க 100-200 கொண்டு வந்து கொடுங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் செல்லாது, செல்ல மாட்டேங்குதுப்பா. கோட்டு விற்கிது 200 ரூபா ஒரு கோட்டு, 220 ரூபா. அது இந்த மலையில இறங்கி போனோம்னா அது கால் வலி வந்துடும். காலையில கட்டி அடிக்க முடியாது, கோட்டு கூட அடிக்க முடியாது. கொடுக்குறவங்க 20 ரூபாய் கொடுக்காம 150 கொடுங்க. இல்லைன்னா 1 கிலோ முந்திரி கித்திரி இருந்தா கொடுங்க. ஆமா, ஏன்னா அதான் வேணா கப்பி. அதுக்கு இங்க இறங்க முடியாது. சர்க்கஸ் கம்பெனில வேலை ஆகுறியா? அன்புள்ள மனைவி மாணவியா? சரி, மனைவியே நான் உன்னை நேற்று நேற்று உன்னை நோடு இருக்குது. காட்சி எங்க? புரியா? 100 150 100 200 ரைட். அடே இறங்குங்க. சரி, படிக்க காசு கொடுக்க வேணாம். என்னட்ட சீப்பே இருக்கு, சீப்பேல போட்டு விடு. அதுக்கு செல்ல காண முடியும். ஆமா, படிப்பா. சரி, ஆசை கேட்டு வருவியா? வருஷத்துல ஒரு நாள். ஆமா, படிக்கிற போ. அட கதையா சொல்லிட்டு படிக்கிற போயா? என் தலைக்கரத்தை மாறான். படிக்கிறேன் போ. ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை வச்சுக்கிறதுனால பாவாடை சட்டை தாவணி போடுவாங்க. ஆமா, ஆனா இப்ப எல்லாம் இந்த பிள்ளைங்க பாவாடை சட்டை போட்டுருக்க பாத்துக்கியா? என்ன போட்டுருக்கு? இப்ப எல்லாம் பாவாடை சட்டை எல்லாம் போடுறது இல்ல. சவுளி கடைக்காரர் கூட பொம்மையில கூட இந்த தாவணி பாலையே மாட்டுறது இல்ல. என்ன காலம் மாறிடுச்சு. எப்ப இந்த லெக்கின்ஸ் பேண்ட் ஒண்ணு வந்துச்சோ அப்பவே நாடு கட்டு குட்டிச்சனா போயிருச்சு. எப்படி கப்பி? லெக்கின்ஸ் பேண்ட் என்ன தெரியுமா? அதுக்கு தமிழ்ல வந்து தொட ஒட்டி பேண்டா. அதுக்கு பேரு குண்டியா ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த பேண்ட் ஒண்ணு வந்துச்சு. இந்த நாடு பூரா கெட்டு குட்டிச்சனா போயிருச்சு. எப்படி? ஆமா மகனே, இந்த லெக்கின்ஸ் பேண்ட போட்டுங்க. இந்த லெக்கின்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை ஐவிலி சாப்பிட செருப்பு. இந்த ஐகில்ஸ் செருப்பு அது 1.5 முழத்துல இருக்குதா? அந்த 1.5 முழத்துல இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? நடத்தியாட்டு இருவாரு அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு குண்டியே இருக்காது. இந்த ஐகில்ஸ் செருப்பை போட்டுச்சுன்னா வச்சுக்க, பக்காளிக்கு எரும மாட்டு குண்டி இருக்கணும் தூக்கி பிடிச்சு பின்னாடி. அது அதை போட்டுட்டு எப்படி நடக்கிறது? தம்பி காட்டி நடந்து காட்டுவான். இது நாட்டுல குண்டி மட்டும் மூளை வந்த மாதிரி தெரிவிட்டு. ஆமா,
நாலு தான் வயசு குழந்தைங்க. இன்னும் வயசுக்கு வரலையா? ஆமா. ஏப்பா நீ வயசுக்கு வந்துட்டியா? நானா அண்ணே நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. நான் வயசுக்கு வந்ததா இல்லையான்னு தெரியலண்ணே. அதனால கொட்டாய் படி வந்து பார்த்து சொல்றியா? உனக்கு விளக்கமா பிச்சு ஒரு எதனா பார்க்க சொல்ற? நீ தானே சேர்த்து கேட்டீங்க. வயசுக்கு வர்றது ஏடா தம்பி நீ வந்துட்டியா? பக்குவத்துல இருக்கியா? தாண்டி தானக்கற நீ வயசுக்கு வந்துட்டியாடா? அது என்ன வெளிக்கியாடா வந்து வராம இருக்கிறதுக்கு முகரைய பாரு. ஏடா தம்பி நீங்களா வந்துட்டீங்களா? தெரியலையா? அட போங்கயா வந்து இரண்டு கேட்டு தெரிஞ்சுங்க தம்பி. உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கேளுங்கடா. நீ உங்களுக்கு தான் சொல்றேன். 10வது பரீட்சையில வரும்டா ஆண்கள் வயசுக்கு வர்றது எப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீங்க வந்து அண்ணன் பேரை காப்பாத்தணும். சரியா? ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர்றது எப்படின்னா ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா கொட்டையில பத்து மணிக்கு எந்த கொட்டையிலையா? கொட்டை வந்து தம்பி கீழே பார்க்கறான். அத பாரு நான் கவுந்தரை விளக்கிட்டு பாக்குறாடா. ஆடா பாய்பல டேய் 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 நான் சொல்ற தாவா கொட்டையில அருவி பிச்சை முளைக்கும்டா. ஆடா பாய்பல உடனே எருமைனா கொட்டையில முளைக்கும் சார். கொட்டையில முளைக்க அதான் விட்டு பார்க்கணும். அவன் உடனே கவுந்தரை விளக்கிட்டு பாரு. எடுவட்டவே அருமை நாடக அமைப்பாளர் அருமை நாள் சென்றுலா விடுபட்டு கொண்டிரும் அருமை சகோதரன் சொல்லக்கூடிய நாடக அமைப்பு ஏபி தங்கம் போதுமன்று டி ஸ்டால் பி அரவகுருஷி அண்ணவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார். அண்ணாவர்கள் சார்பாக எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். Hello. Salomia. Sunda kanji sorda. Sudum karvaada. Vaalamin kaalda. अब वर्षिल पारड़ा
செய்யணும்னா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, மனமார்ந்த நன்றி நன்றி எடுத்துட்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமா. சரி, நீ கூட இருப்பேன், தம்பியை கூட பாத்துக்க, ஒண்ணு விஷயம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியா அப்ப மணி ஏப்பா கேட்கற வர வர நாடகத்துக்கு வர்றதே எனக்கு பிடிக்கிறது இல்ல. சரி விடுங்கப்பா, கேட்கல. கேட்டியா வர வர நாடகத்துக்கு வர்றதே பிடிக்கல. பேசாம முத்துமணி கரகாட்டத்துக்கு போயிடுவாரு. முத்துமணி கரகாட்டத்துக்கு தான் போலான்னு குத்து குத்துன்னு குத்தி எடுத்துலாம்ல. ஆமா, காரணம் என்னன்னா என்ன காரணம்? என்ன எங்க போனாலும் சண்டை. ஆமா ஆமா ஆமா, எங்க போனாலும் சண்டை வருது. ஏன் அப்படி? வீட்டுக்கு போனா சண்டை, சரி. நாடகத்துக்கு வந்தா நாடக கொட்டையில சண்டை, சரி. ஊருக்கரவன் வந்தா ஊருக்கரவ சண்டை. அங்கே சண்டை. ஆமா, சங்கத்துக்கு வந்தா சங்கத்திலையும் சண்டை, சரி. வண்டியில ஏறினா வண்டிக்காரன் கூட டிரைவர் கூட சண்டை. சரி. இப்படியே சண்டை 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 பெரிய இமிச்சம் வச்சிரா போகுது. இனிமேல் என்னத்துக்கு நாடகத்தை போய்கிட்டு நாடகத்துக்கு இனிமேல் போக கூடாது அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், துணிமணி எல்லாம் துவைச்சு பரணியில தூக்கி போட்டேன் பேக்க. சரி. இனிமேல் நாடகத்துக்கு போக கூடாது அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருந்தேன். சரி. வீட்டுல இருந்து நானும் என் பொண்டாட்டி கேட்டா, ஏயா நாடகத்துக்கு போறது இல்ல, என்ன அப்படி இருக்கிற, ஏயா இப்படியா சோறு திங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா. அது சரி, இனிமேல் நான் நாடகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏன் போக மாட்டேன் அப்படின்னு கேட்டா, இது மாதிரி எங்க போனாலும் சண்டே வருது, இனிமேல் நான் நாடகத்துக்கு போறது ஐடியாவே இல்லை அப்படின்னு. ஐயா அப்படி நீ பண்ற, இதுக்கு படிச்சு இருக்கிற ஏதாவது ஒண்ணு வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. நாடகத்துக்கு போக பிடிக்கலாம், ஏதாவது வேற வேலை பாரு அப்படின்னா. அப்படி சொல்லி பார்த்தாலும் யார்கிட்ட போனாலும் கையேந்தி தானே நிக்கணும். ஆமா, வேலைக்கு போயிட்டானே ஆகணும் கண்டிப்பா. ஆமா, யார்கிட்ட நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு. வேணா ஒண்ணு செய்யி, கொண்டு வந்திருக்க 7 பவுன்ல 2 பவுன கொடு. சரி, 2 பவுன் அடை வச்சு ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு. அது சரி. ஆமா அப்படி சொல்லி கேட்டேன். அட முண்டப்பையில, உனக்கு 7 பவுன்ல 2 பவுன்ல தர்றதுல பிரச்சனை இல்ல, எங்க அப்பயும் உனக்கு கொடுத்துட்டதே கவரிங்கடா எரும மாட்டு பையில, நான் எதுக்குடா உனக்கு 2 பவுன்ல எங்க கொடுத்தது. ஆமா அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னா. சரி அப்படி சொல்லிட்டு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு டெய்லி பேப்பர் படிக்கிற வழக்கம். என்னது? பேப்பர் படிக்கிற வழக்கம். பேப்பர் படிக்கிறது காலையில 6 மணிக்கு போய் உட்கார்ந்து டீ கடையில உட்கார்ந்தனா, சரி, சொந்தமா பேப்பர் வாங்கிட்டு படிச்சுட்டு இருப்பேன். ஒண்ணு தினத்தந்தி படிப்பேன், இல்லன்னா தினகரன் படிப்பேன், இல்லன்னா தின மலர் படிப்பேன், இதுல ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருப்பேன். அப்படி சொல்லிட்டு டெய்லி பேப்பர் படிப்பேன். சாயங்காலம் மாலை ஒரு படிப்பேன். ஆனா டீ குடிக்கவே காசு இல்லைன்னா பரவாயில்ல, பேப்பர் வாங்காம இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. என்ன விஷயம்? நமக்கு யோகா வந்துருச்சு போல இருக்கு. என்னன்னா, கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கப்படும். அப்புறம் என்ன, கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்பேன். ஆமா, நேரம் என்ன பண்ணேன், அந்த நம்பருக்கு போன் போட்டு கேட்டேன். சரி சார், இது மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறீங்களா, இது மாதிரி கோழி பண்ண வைக்கலாம் இருக்கேன் சார் அப்படின்னு. தம்பி, நாங்களாம் நேரா வந்து வைக்க மாட்டோம், நீங்க போய் கால்நடை மருத்துவர் அணுகும் அப்படின்னாரு. ஏன்னா மருத்துவரை போய் கேட்க போல இருக்கு. டாக்டர் நீங்க போய் பாருங்க, டாக்டர் அதுக்குள்ள நிபந்தனை எல்லாம் சொல்லுவாங்க, அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அதை கேட்டுங்க அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு நானே வந்து டாக்டரை போய் பார்க்க போயிட்டேன். டாக்டரை பார்க்கணும், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கால்நடை மருத்துவர். ஆமா, அப்படி சொன்னா உள்ள போனா, வாங்க தம்பி குட்டியை வளர அப்படின்னாரு. வாங்க தம்பி குட்டியை வளர அப்படின்னாரு. பப்பன் நீங்க தானே அப்படின்னாரு. ஆமா சார், நான் தான் பப்பன் அப்படின்னா. ஏன் தம்பி நாடகத்துக்கு எல்லாம் போறது இல்லையா அப்படின்னாரு. நாடகத்துக்கு நான் போறது இல்லையா சார் அப்படின்னு. ஏன்டா தம்பி அப்படின்னாரு. இனிமேல் எங்க போனாலும் சண்டையா வருது சார், அதனால நான் சொந்த கால்ல நிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இப்ப எந்த கால்ல நிக்கிறீங்க? இப்ப பிளேட் கால்ல நிக்கிறேன். ஆமா அப்படி சொல்லிட்டு சொந்த கால்ல நிக்கலாம் சொல்லி சொன்னேன் சார் அப்படின்னு. சரி என்னடா தம்பி விஷயம் அப்படின்னா, சார் இந்த மாதிரி கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கணும்னு பேப்பர்ல போட்டு இருந்துச்சு. அதை படிச்சு உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி கால்நடை மருத்துவர் அனுபவம் சொன்னாங்க. அதான் சார் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு 3 நிபந்தனை இருக்கு அப்படின்னா. என்ன நிபந்தனை கேட்டேன். தம்பி உனக்கு 3 சென்ட் இடம் இருக்கணும் அப்படின்னாரு. சரி சார், 2 இருக்கு சார் 3 சென்ட் இடம் அப்படி நான் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா. அது என்ன விஷயம்? தம்பி இடத்த அந்த 3 சென்ட் இடத்துல கொட்டையை போட்டுருக்கணும்னாரு. கொட்டையை போடுறது தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், 2 ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு கொட்டையை போடுறேன் சார் அப்படின்னு. சரி இன்னொரு நிபந்தனை இருக்கு அப்படின்னா. அது என்ன நிபந்தனை? இதுதான் முக்கியமான நிபந்தனை அப்படின்னா. சரி என்ன சார் அப்படின்னு கேட்டேன். தம்பி போர் போட்டு போர்ல தண்ணி இருக்கணும் அப்படின்னா. சரி ஆமா, கோழிக்கு இற வச்சா தண்ணி வைக்கணும். ஆமா தண்ணி வைக்கணும்ல கண்டிப்பா, அப்புறம் விக்கிட்டு செத்து போயிடும். ஆமா அப்படின்னு சொல்லி இந்த போர் போட்டு தண்ணி இருக்கணும் தம்பி அப்படின்னா. சரி சார் போர் போடலாம்னு இருக்கேன், ஆனா காசு தான் சார் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன பண்ண முடியும் அப்படியே தம்பி, நீ கேட்கறதுல வாச்சமான பேச 1.5 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னா இதெல்லாம் நீ போட்டோ எடுத்து வந்து காமிக்கணும். ஆமா நீ கொட்டையை போட்டோ எடுக்கணும், இடத்த போட்டோ எடுக்கணும், 2வது போர் போட்டோ இடத்துல போர் குழிக்கிட்ட வந்து போட்டோ எடுக்கணும்னா. அது சரி என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணிட்டு, சரி சொல்லிட்டு என் முன்னாடி தமாஷு பண்ணி கேட்டு அவர் அப்ப வீட்டுல போய் 5 பவுன் நகை வாங்கிட்டு வாடி அப்படின்னு. சரி என் முன்னாடி போய் நகை வாங்கிட்டு வந்துட்டா. வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சேன்.
சரி 1,00,000 ரூபாய்க்கு வச்சுட்டு என்ன வந்து இந்த சாதம் பாக்குற ஜோசியரை பார்க்க போனேன். ஆமா போர் போடணுமா இல்லையா? ஆமா போர் போடணும். போர் போட்டு தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசியரை பார்க்க போயிட்டேன். சரி ஜோசியரை பார்க்க போனா அங்க பெரிய ஆள் யாரு தெரியுமா இருக்குது? யாரது? நம்ம ஒக்கப்பட்டி சரவணன் ஒருத்தர் இருக்காரு. ஆமா நாரதர் போடுவார் அவரு. ஆமா அந்த ஆள் நல்லா ஜோசியம் பாப்பாரு. இல்லாட்டி வையம்பட்டி பழனி மலை வையம்பட்டி பழனி மலை ஆள் இல்ல ஆளு அப்படி சொல்லிட்டு என்ன வந்து நேரா அவர் வீட்டுக்கு போய் கார் எடுத்துக்கிட்டு சரி கார் எடுத்துட்டு போன அண்ணன் என்ன அப்படின்னா பாடா தம்பி என்னடா உனக்கு இங்க வேலை அப்படின்னாரு. இது மாதிரி உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. என்னடா பார்க்க வந்தேன் அப்படின்னு கேட்டாரு. நம்ம வீட்டுல போர் போடணும் அப்படின்னு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல உலகத்துல போரு பாடா போவோம் அப்படின்னு சொன்னாரு. நேரா என்னன்னு நம்ம இடத்துல கொண்டு நிப்பாட்டிட்டேன். இடத்துல நிப்பாட்டின கையில தேங்காய் எடுத்தாரு. அவர் வாட்டில உருட்டிட்டு வந்தாரு. கையில உருட்டிட்டே வந்தாருல சரியா சனிமலைக்கு வந்தாரு. சனிமலைக்கு வந்தாலும் உங்களுக்கு தேங்காய் கிண்ணு எந்திரிச்சு கிண்ணு எந்திரிச்சுல கிண்ணு நல்ல நேரம் தேங்காய் நட்டமா நின்னுச்சு தம்பி அப்படின்னாரு. என்னன்னு அப்படின்னு தம்பி உனக்கு யோகம் அடிச்சுட்டு ஊத்துறாண்டாரு. அது சரி அடிச்சுட்டு பொத்துட்டு இருக்குதா அப்படின்னாரு. என்னன்னு அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு தம்பி உனக்கு வெறும் 15 அடியில தண்ணி இருக்குடாண்டாரு. யோகத்தை போடுறா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா பக்கத்து காட்டுல செல்வம் போர் போட்டிருக்கேன் 1500 அடி போட்டிருக்கேன் வெறும் வரட்டு போகையா போகுது. இங்கிட்ட ஆனந்த் போட்டிருக்கேன் வெறும் ஈரமண்ணாத்தே வந்திருக்குது. என்னடா நம்மள்ட்ட மட்டும் 15 அடி தண்ணி இருக்குது அப்படி சொல்றாரு. அது ரோட்டு ஓரத்துல பைபாஸ் ரோட்டு ஓரத்துல என்னடா 15 அடியில தண்ணி இருக்குங்கிறாரு அப்படி சொல்லிட்டு இந்த ஆளு மேல நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நம்மள்ட்ட காசை வாங்குறதுக்கு இந்த ஆளு 15 அடியில தண்ணி இருக்கு சொல்றாங்க போல இருக்கு. அப்படி நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் தம்பி என்ன இங்கேயே சேர போட்டு உட்காரு போர் வண்டியை வர சொல்றேன். போர் வண்டியை போட்டு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு தம்பி என் மேல நம்பிக்கை இல்ல என்ன மேல நம்ப வேணாம் என் சாதகத்து மேல நீ சத்தியமா நம்பணும் அப்படின்னா. அது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போர் வண்டியை வர சொன்னேன். போர் வண்டியை வர சொல்லி தேங்காய் எல்லாம் உடைச்சு எலுமிச்சம்பழம் 4 மூளைக்கு வச்சு போர் வண்டி கீழே ஒரு பைப்பு தான் இருக்கேன் பிச்சுக்கிட்டு அடிக்க சும்மா 2 கம்மார் வந்துருச்சு 2 கிணறு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா காடு பூரா வெறும் தண்ணி கடல் மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணி. அது மட்டும் இல்ல 18 பட்டி கிராமம் என்னத்தான் ஏற்று பார்த்துக்கிட்டு நம்ம 1500 போட்டிருக்கோம் தண்ணி வரல. இவன் 750 போட்டிருக்க இவனுக்கு தண்ணி வரல. இவனுக்கு ஒரே பைப்பு வெறும் 15 அடியில தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லி அம்புட்டு பயில வெடிக்க பாக்குறேன். அம்புட்டு பயில வெடிக்க போறது எனக்கு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயம் என்ன ஆகி போச்சு கடைசியில இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளச்சி விட்டு இருந்தா எம்மா போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கிளச்சி விட்டு போர் வண்டி காசை கொடுத்துட்டு ஒக்கப்பட்டி சரவணனுக்கு காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போலாம்னு இருந்தேன். 3 சீப்பு வந்துச்சு. எதுக்கு வர்றாங்க 3 சீப்ல? 3 சீப்பு வந்துச்சு. முதல் சீப்பு என்னன்னா போலீஸ் வண்டி. சரி ஏன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அதுவே நான் நினைச்சிட்டேன் எதுக்கு போலீஸ் வராங்க ஒருவேளை நம்ம 15 அடி போட்ட தண்ணிக்காண்டி காவலுக்கு வருவாங்க போல இருக்கு. சரி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படி நினைச்சு போலீஸ் வருவான்னு நினைச்சேன். சரி இன்னொரு வண்டி வந்துச்சு அதுல விவோ வந்தாரு. இன்னொரு வண்டி வந்துச்சு அதுல தாசில்தார் வந்திருந்தாரு. எல்லாமே வந்து இறங்கினாங்க. இல்லங்க 3 கம்பெனி வந்துருச்சு. ஆமா எல்லாமே வந்து இறங்கினாங்க. இறங்கினோட எனக்கு சந்தோஷமான போச்சு. யாரா தம்பி இங்க குட்டி அழகர் அப்படின்னாரு. நான் தான் சார் குட்டி அழகர் யாரை கட்டா போர் போட்டு அப்படின்னு கேட்டாரு. யாரை கட்டி சார் போர் போடணும் யாரை கட்டு போர் போடணும் அதானே ஏன் காசு ஏன் வீட்டு நிலம் யாரை கட்டி சார் போர் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பைப்பல நீ போர் போட்டதெல்லாம் தப்பு இல்ல ஏன்டா எடுவட்ட வயல போற தள்ளி போட்டுக்க கூடாதா அப்படின்னாரு. ஏன் சார் நான் தண்ணி போடணும் அங்கதான் சார் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். தண்ணி இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லடா ஆனா எடுவட்ட வயல கீழே போன காவேரி பைப்பை உடச்சு வச்சுட்டாடா எடுவட்ட வயல போச்சுடா. கடைசியில 15 அடியில தண்ணியில இந்த காவேரி பைப்பை உடைச்சிருச்சுட்டான் போல இருக்கு. இந்த ஆளு ஜோசியம் பார்த்து என்னை காவேரி பைப்புல உடைச்சு விட்டு 3 மாசம் ஜெயில இருந்ததே மிச்சம். அங்க இருந்த மக்களுக்கு வந்திருக்கீங்க. ஆமா அதுல இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? இனிமேல நம்ம போர் போடக்கூடாது. நமக்கு யாராவது போர் போடுறாங்கன்னா நம்ம ஜோசியம் பார்க்கணும் இருக்கேன். உங்களுக்கு யாரும் ஜோசியம் பார்க்கணுமா? அப்பா வேணும்னா சாமி இன்னைக்கு காவேரி பைப்புல போட விட்டுருவேன். என்ன கருதி போட அவங்களே திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் மற்றும் சேத்தூர் கிராமம் மற்றும் வலசையை சேர்ந்த வலசையில் அமைந்திருக்கும் அல்லிபத்திற்கு மற்றும் சித்தரன் சுவாமி மற்றும் சூழப்பிடாரி அம்மன் மற்றும் கருப்பசுவாமி ஐயனார் மற்றும் பட்டாணி சுவாமி மற்றும் 1ஆம் ஆண்டு திருவிழா முன்னிட்டு உற்சாக திருவிழா முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்புடன் நிகழ மங்களங்கள். சூத்திர மச்சம் சூத்திர மச்சமா இல்ல குதிரை தாண்டி இல்ல ஸ்ரீ குரோதி வட்டம் மற்றும்
குருதி வருடம் 29ஆம் தேதி 13/7/2024 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி சிங்கார வண்ணக்கலைஞர்கள் 5 கரை பங்காளிகள் முன்னிலையில் மற்றும் ஊர் பொதுமக்களின் சார்பாக நடைபெறக்கூடிய நாடகம் செல்லக்கூடிய உண்மையான நாடகம். இது என்னன்னா உங்களுக்கு நீங்க வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நாடகமே பாண்டிச்சாமி நாடகம் தான். இதோட நாடகமே வந்து நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க. நாடகத்தோட கதை எழுதினவே நாங்க தான். ஆமா, இந்த நாடகத்தோட பெயரே வந்து பாண்டிச்சாமி தான். அதுக்கப்புறம் நாங்க பாண்டி முனின்னு மாத்தோம். பாண்டிச்சாமிங்கிறது பாண்டி முனின்னு மாத்திரம். இதுதான் உண்மையான நாடகம். மதுரை பாண்டி முனி நாடகம், மதுரை பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நடைபெறும். நடிப்பு சுமந்தன் நடிப்பு சொல்ல அறிவிச்சு கொண்டு சொல்லக்கூடிய தலைக்கே தன்னை வெற்றி பெற்று கொண்டிரும் அறிவி தம்பி பியூட்டி புகழ் என்று சொல்லக்கூடிய எம்.எம். முத்துகிருஷ்ணன் வெள்ளச்சாமி வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறான். அதுக்கு தொடர்பாக பாட்டுக்காக இவங்களுக்காக பாட்டு சொல்லக்கூடிய அறிவி சகோதரி திருச்சியை சேர்ந்த டி ஜெகத்தி அவர்களை வெள்ளையமாருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். சொற்பேர் அரசு சொல்லக்கூடிய வாய்மைச்சு மண்டலம் மசாலா போய் சொல்லக்கூடிய அருமை சகோதரன் சொல்லக்கூடிய அருமை தம்பி கர்வாடியை சேர்ந்த பாண்டித்துறை அவர்களை சேர்ந்து பாண்டித்துறை அதுக்கு எங்க ஜல்லிக்கட்டு காலையை காத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரன் சரப்பாபு கூட ஜல்லிக்கட்டு காலையை காத்து கொண்டிருக்கிறார். சாமி அழைச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து வீட்டுக்கு போயிடாதீங்க. காலையில சரியாக 4:30 மணி அவர்கள் பாண்டிமுனி என்ற ஒருத்தர் வருவாங்க. பாண்டிமுனி வருவது அருவாள்ல ஏறி காபி குடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஜல்லிக்கட்டு வரும், மாடு பிடிக்கிற சீன்லாம் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அதெல்லாம் தயவு செய்து பார்க்கும்படி உங்கள் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அதுக்கு ஆரம்பி கிளிகரசு ஆரம்பி சக்கரவர்த்தி தேனி சித்தங்கள் தேவாரம் பட்டம் பெற்ற அருமை மாமா கோவில்பட்டியை சேர்ந்த ஜிகர் ராமர் அவர்களே ஆரம்பி அறிவித்தபி வீர மணிகண்டன் தொப்பி
கௌதம் ஆருடைய இசைப்பா? எப்படி தம்பி அடி? இன்னொரு அடி இருக்கு உனக்கு தெரியுமா? அதுக்கு விடவே இன்னொரு அடி அம்மா இருக்கா? உடுக்கடி இருக்குல்ல? ஆமா. அடிப்பா உடுக்கடி அடிப்பா. அடிப்பா தம்பி எப்படி தெரியுமா? உடுக்கடி அடிப்பேன் தம்பி. அசந்தினா ஓட்டு. அப்பா அதெல்லாம் அடிக்க வேணாம்ப்பா. அதுக்கு பேர் தாய் தந்தை பழக்குழு தாளத்தை சேர்ந்தவனும் பரவே சகோதரர் அருமை தம்பி பிரகாஷ் தன்னுடைய தாளத்தை போடுவார். அதுக்கு பிறகு வண்ணத்திரக்கம் சொல்லக்கூடிய தண்ணீர் கலைக்குழு மற்றும் உரிமையாளர் எம் முத்துகிருஷ்ணன் நடிகை கொண்டு எங்களுக்கு ஒளிபெருக்க தள்ளி தெளிவாக சேர்த்து கொடுப்பது ஒளி அலுவலக அமைப்பு ஸ்ரீ சாமி அவ்வளவு முடிச்சிருவான் சக்க முடிச்சிருவான். வந்து பிரிக்க சொல்லிட்டு போறாங்களா? உள்ள வந்து பிரிக்க சொல்லிட்டு போறாங்க. ஒரு கரையை பாட்டு படிச்சுட்டு பாட பண்ணேன் பாட முடியுமா? புரியும். சங்கீத ஜாதி முல்லை காதல் பார்வைகள் உல்லாச பூங்குகின்ற ராஜ பார்வைகள்
அட பாய்ப்பு, இது டப்பாக்குள்ள எத்தனை மணிக்கா போட்டிய? பூரா பாகில செத்து விரைச்சிருச்சுரா சண்டாளைங்க. சரி, நீங்களே வைங்க கரகத்தை. ஆமா சரி, இருந்தாலும் பரவாயில்ல. மாமா எல்லாரும் கல்யாணம் 400 கல்யாணம் பண்ணுவாமா? 400 கல்யாணம் இதுக்கு கூட்டுறவு பால் சொசைட்டி வச்சு நடத்தும். கூட்டுறவு பால் சொசைட்டியா? ஏன் 400 கல்யாணம் தான்? நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். அப்படி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரைய ஒரே ஒரு மாஜி தான் வீட்டுல இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் வரைய என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்தால, அப்பா என் பொண்டாட்டி என் வீட்டுல கால் எடுத்து வச்சா உட்காந்து கூலிய பொத்துட்டு கொடுச்சியா? இல்லாது என்ன குப்பை அட்டை பூச்சிமா? அதானே. அது இல்ல, யோகா அடிச்சு கிளப்பிடுச்சு. சரி, யோகா அடிச்சு கிளப்பின பாருங்க. காரணம் என்னன்னு எனக்கு சிங்கப்பூருக்கு போக பிளைட் கிடைச்சிருச்சு. சரி, சிங்கப்பூர் பிளைட் கிடைச்ச பாருங்க, நான் சிங்கப்பூர் போயிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் தான் வீட்டுல இருந்தேன். சிங்கப்பூர் போன பாருங்க, அங்கிட்ட 2 மாசம் செட்டு என் பொண்டாட்டி போனடிச்சா. எங்க எங்க சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி சொன்னா. எங்க எங்க ரமேஷ் எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமாக நாடகம் எடுக்கிறார்கள். ரமேஷ் அண்ணா எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமாக நாடகம் எடுக்கிறபடி கேட்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு மாமா சரி சொல்லிட்டு நான் இங்க போயிட்டேன் மாமா. சரி, போனா 2 மாசம் சொல்லி என் பொண்டாட்டி போனடிச்சா. எங்க எங்க சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி சொன்னா. சரி, எனக்கு வந்துருச்சு கோபம். ஏன்டி நான் இருக்கிற சிங்கப்பூர்ல உனக்கு அப்படி சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா, எங்க எங்க சந்தோஷமான விஷயம் அந்த விஷயம் இல்ல, எங்க நான் மாசமா இருக்கேன். யாருக்கு யாருக்கு மாசமா இருக்கு? அவதான் மாசமா இருக்கேன்னா. சரியா, நீதான் வெளிநாட்டுல இருக்க. ஆமா. ஓ பொண்டாட்டி இங்க இருக்கா? ஆமா. அப்புறம் எப்படி பாசமாடா? சம்திங்கரா எவனோ கள்ளச்சாவியை போட்டு திறந்துட்டேன். பக்கத்துல நம்ம வீடு வேற இருக்கு. பக்கத்துல உன் வீடு தான் இருக்குது. ஆமா. நீதான் அந்த வேலையை பார்த்துருக்க. நான் ராத்திரி நாடகத்துக்கு போயிடுறேன். நீ ராத்திரி நாடகத்துக்கு போயிடுறேன். ஏன் முன்னாடியே தனியா தயா படுத்துக்கிட்டா? ஆமா, அப்படியா? சரி விடு, எங்கிட்ட சரி. சரி, மலை ஏறி மெஞ்சாலும் மானுங்கன்னு நமக்குட்டேன். ஆமா. அப்படி சொன்னாங்க. அப்ப அது ஆடி மாசம் தள்ளி அவங்க அப்பா வீட்டு கூட்டி போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட்டி போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவன் மாசமா இருக்கேன்னா சரி சொல்லிட்டு பாருங்க, 10 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. என்ன பிள்ளை பிறந்துருச்சு? என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாங்க. ஆரியா? ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா. ஆம்பளை பிள்ளை பிறந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, ஆஹா நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாண்டா அப்படி நினைச்சு நம்மளாம் மலைஞ்ச தேத்திக்க வேண்டியது. அப்படி நினைச்சிட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். சரி, அப்படி நினைச்சு நானும் சந்தோஷமா இருந்தேன். சரி, அங்கிட்டு பாருங்க எனக்கு 5 வருஷம் சென்று விசா முடிஞ்சிருச்சு. சரி, விசா எனக்கு முடிஞ்சிருச்சு. விசா முடிஞ்சிருச்சு. இந்த 3 மாசம் லீவ் கொடுப்பாரு. ஆமா. இந்த 3 மாசம் லீவ்ல சொந்த பந்த பேர் பெருநாடு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். கோவில் திருவிழா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு 3 மாசம் லீவுக்கு என்ன பண்ணிட்டு அங்க இருந்து நேரா விருதுன்னு வரலாம் சொல்லிட்டு விருதுன்னு கொண்டாடி போனடிச்சேன். சரி, அடிய ஊர்ல இருந்ததுல உனக்கு என்னென்ன வேணும் அப்படி சொல்லி ஏன் கொண்டாடி கேட்டேன். அதுக்கு ஏன் கொண்டாடி சொன்னா, எங்க ஊர்ல இருந்ததுல நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி, நட்டு தோட்டல ஒரு நட்டு வாங்கிட்டு சொன்னா. சரி சொல்லிட்டு நான் பெத்த மைண்ட போன குறி நான் அவரைய மயம் மூஞ்சி உங்களை பார்த்ததுல அவனுக்கு ஊர்ல நிறைய என்னென்ன வேணும் அப்படி சொல்லி கேட்கணும். அப்படி சொல்லி பாரு என் மைண்ட போனவங்களுக்கு சொன்னையா. ஊர்ல இருந்து வரையில உன் மைண்ட்ல என்ன கேட்பாப்ல? என் மையம் வந்து இந்த கிளிகள் வேணும், ஒரு பிளஸர் வேணும், ஒரு கார் வேணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்பான். இதெல்லாம் கேட்பாப்ல. ஏப்பா உன் மைண்ட் என்ன கேட்பாரு? உன் மைண்ட் நல்லா பேசுவேன். நான் சரி என்ன கேட்பேன்? தூர போச்சு இதெல்லாம் கேட்பேன். ஏப்பா உண்மைய என்ன கல்யாணம் ஆகலையா? அந்த ஏமை மட்டும் கேட்காத கேட்டாயா? என்ன கேட்டா? அப்பவே நீங்க 4 பேர் 4 செத்து இருக்க கூடாது. ஏமை மட்டும் என்ன கேள்வி கேட்டான்னு கேப்பீங்க. எப்பப்பா ஊர்ல இருந்து ஒரு பாய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா. எதுக்குடா பாய் கேட்கிறா? எனக்கு வந்துருச்சு. பேட்டு கடையில இருக்கு, கையாட்டில இருக்குது, தோப்புல இருக்கு. எனக்கு வந்துருச்சு கோவம். ஏன்டா நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்காத பாயா? எதுக்குடா உனக்கு பாய் அப்படின்னு கேட்டேன். வண்டி வண்டியா பாய் இருக்கீங்க. நம்ம கம்பெனில பூரா வண்டி வண்டியா பாய் இருக்கு. எதுக்குடா பாய் அப்படி இருக்கா உனக்கு அப்படின்னு. எப்பப்பா நீ கோவப்படாத. நீ ஊருக்கு போயில 2 பாய் இருந்துச்சு. ஒரு பாய் பீத்த பாய். பீத்த பாய்னா கிழிச்சு போன பாய். ஒரு பாய தூக்கி எறிஞ்சிட்டான். ஒரு பாய் தான் இருக்குது. ஒரு பாயில நானும் அம்மாவும் படுத்துக்கிறோம். சரி, சித்தப்பா பாய் இல்லாம நைட்டு 12 மணிக்கு மேல அம்மா மேல ஏறி படுத்துறாப்பா. கதை அப்படி போதும். அந்த புள்ள யாருக்கு பிறந்திருக்கேன்? சித்தப்படுக்குத. அப்ப நான் என்ன பண்ணிட்டு அங்க இருந்து வரட்டுமா இல்ல ஊர பக்கமே போகட்டுமா? நீ சுருக்கு போற தொக்குறா. நீ என்னது குசுரோட இருக்க? சரி மாமா ஏன் கஷ்டப்பட்டு ஏன் லொங்குன்னு உழைப்பானே அப்புறம் தள்ளுவானே அவனும் ஒருத்த உழைச்சிட்டு போறான். ஆமா அது வரைக்கும் அப்படியே சுத்தம் நாட்டிய தலைவை சிட்டு திட்டுக்க மொட்டு குத்து 6 குத்து வயசுக்கு வந்து சில மாதங்களே ஆன. எத்தனாவது மாசம்? ஜனவரி மாசம். எத்தனாவது
என்ன தேதி 12ஆம் தேதி என்ன கிழமை திங்கட்கிழமை என்ன நேரம் ஐயோ ரமேஷ் வக்கீல் ஏன் கேஸ் போட போறியா ரமேஷ் வக்கீல் வழக்கறிஞர் அண்ணாமலை சீக்கிரமாக நாடை படிக்கிறபடி கிடைக்கிறார்கள் அதுக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை எத்தனை மணிக்கு கேளுங்க ஆமா கேட்டேன் சரியா 1:30 மணிக்கு ராமகிழமை எமகண்ட மலைகள் ராமகிழமை எமகண்டமா எமகண்டத்தை அதுல என்ன நட்சத்திரம் இருக்கீங்களா நட்சத்திரம் அமட்ட நட்சத்திரம் ரமேஷ் வக்கீல் அண்ணா இங்க இருந்தாலும் போய் சீக்கிரமாக நாடக மேடைக்கு வரப்படுகிறார்கள் போலீஸ் ஐயா அருமை காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் அழைக்கிறார்களாம் எங்க இருந்தாலும் போய் சீக்கிரமாக ரமேஷ் வக்கீல் எங்க இருந்தாலும் போய் சீக்கிரமாக நாடக மேடைக்கு வரப்படுகிறார்கள் அப்படி சொல்லிட்டு மாமா புஷ்பாவை உட்கார்ந்து வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார் அரே ஆடி போட்ட புள்ளவேலியே ஏவாடி போட்ட எங்களது வள்ளைக்காட்சி என்று சொல்லக்கூடிய சுபர் தக்கராஸ் திருவேங்கங்குடி சுபர் தக்கராஸ் அண்ணாவர்களுக்கு எங்கள் சார்பாக அதுக்கு பணிபுரியும் அருமை தம்பி அருமையான சொல்லக்கூடிய கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் என்று சொல்லக்கூடிய நகைச்சுவை நடிகர் அருமை கலைமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கத்தை தெரிந்து கொண்டு அறிவுரையாக போயிட்டு பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைமை நாடக அமைப்பாளர் பற்றி சட்டப்பா பெற்று சொல்லிட்டோம் அருமைப்பா ஏபி தங்கம் போதும் ஒன்று டி ஸ்டால் மற்றும் பி அரவக்குறிச்சி அப்பா அவருடைய செல் நம்பர் 97 51 93 86 72 அவர் அனைவரும் இன்னத்திரம் நாடக சிறந்த பிள்ளை அமைத்து தருவார் நன்றி தெரிந்து கொண்டு என்னை பற்றி தெரிந்து விட்டு தெரியாம உங்களுடைய பிள்ளைமாகிய சின்ன சின்ன நடிகர் மாகிய குட்டி அழகர் பப்பனோட சிறிதாக வந்து பிள்ளைகள் நான் அந்த நடைபெற்று பிள்ளை எடுத்துருவா காலமாக கரைத்து கேடு பெருமா அஜய் இடி முழக்குது காலக்கிளி